ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சோயா மீல் மேக்கர் வடை செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த சோயா மீல் மேக்கர் வடையை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு கப்பு எடுத்து கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு ஊற வைக்கும் போது 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஊற வச்சுருங்க. ஊறின கடலைப்பருப்பு இப்படியே இருக்கட்டும். வடை செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கடலைப்பருப்பு மெஷர் பண்ண அதே கப்பில் ஒரு கப்பு சோயா மீல் மேக்கரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு சூடு அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் ஒரு ஜல்லிக்கரண்டியில் இந்த சோயா மீல் மேக்கரை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த பவுலில் பச்சை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சோயா மீல் மேக்கரை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி. சோயா மீல் மேக்கர் இப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 4 காய்ந்த மிளகாய், பூண்டு 8 பல், சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பல்ஸ் மோடில் ஓட்டிக்கோங்க. ஊறின கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஊறின கடலைப்பருப்பை 1 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி வடை பதத்துக்கு அரைச்சிருங்க. அரைச்ச வடை மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் நம்ம ஊறின சோயா மீல் மேக்கர் ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இது போல் அரைச்ச சோயா மீல் மேக்கரை பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஊறின கடலைப்பருப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு வடை மாவை உருண்டை பிடிச்சி நம்ம மசாலா வடை தட்டுற போல தட்டி தான் நம்ம இன்றைக்கி இந்த சோயா மீல் மேக்கர் வடையை செய்ய போகிறோம். பேனில் எண்ணெய் சூடான பிறகு சோயா மீல் மேக்கர் வடையை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். வடை ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போடுங்க. ஃப்ரை பண்ண சோயா மீல் மேக்கர் வடையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இருக்கிற வடை மாவில் சோயா மீல் மேக்கர் வடை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துருங்க. சோயா மீல் மேக்கர் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். சோயா மீல் மேக்கர் வடை ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த